ஒருவேளை நம்ம ஓட்டு போட்ட இவிஎம் மிஷின் இப்படி தான் ஒர்க் ஆயிருக்குமோ. நான் ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணனையும் இருக்க பார்ட்டிஸ் எல்லாமே காட்டிடுது. இனிஷியல் ரிசல்ட் வந்து அவுட்புட்டாக காட்டிடுச்சு. எல்லாமே ஜீரோஸில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கு நான் ஓட் பண்ணுறேன். இது வந்து ஓட் போட்டதுக்கப்புறம் எனக்கு டிஸ்பிளே தெரியல. அது செகண்ட் பார்ட்டிக்கு ஓட் பண்ணுறேன். என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லி காட்டுது. செகண்ட் பார்ட்டிக்கு ஓட் பண்ணுறேன். அப்புறம் நமக்கு டிஸ்பிளே காட்டும். அந்த டிஸ்பிளே காட்டுது. அதுவும் வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்ட்டிக்கு ஓட் பண்ணுறேன். அதோட டிஸ்பிளே உங்க காட்டிடுச்சு. அதுக்கப்புறமா அதுவுமே நமக்கு வந்து அவுட்புட்டில் காட்டுது. இது மாதிரி வந்து மாறி 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 ரிசல்ட்ஸ் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? மாறி மாறி ரிசல்ட்ஸ் வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது சிஸ்டமில், இவிஎம் மிஷினில். இது மாதிரி மாறி மாறி ரிசல்ட்ஸ் வந்து எல்லோரும் ஓட்டர்ஸ் வந்து போட்டே இருக்காங்க. ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரிசல்ட் என்ன வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது ஜஸ்ட் வந்து ஒரு அசம்ஷன் தான் இது. ஸோ வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட். ஸோ ரிசல்ட்டை கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எல்லா ரிசல்ட்டோட வேல்யூ நமக்கு அக்யூரேட்டாக நமக்கு காட்டிடுச்சு.